ஏரியில பிடிச்ச முரட்டு எறா வறுவல். வாங்க சாப்பிடலாம். நல்லா சம்பு எறானா? சம்பு எறா இன்னைக்கு பாத்தீங்களா? நல்லாவா அலசிக்கணும். நல்லா மண்ணு போக அலசிட்டு இவர் எடுத்து குத்திடுவோம் மூக்குலே. என்னப்பா மேய விட்டா நல்லா மேய்ச்சின்னு போகும் பழகுது. போட்டுக்கலாமா? சுட்டா தலை எனக்குண்ணா. உனக்குதான். இந்த காலை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுவோமா? நீ நான் தான் சாப்பிட போறேன். எனக்கு தலை அப்படி சொல்ல மாட்டேன். எடுத்து மெல்லமாக இறக்கவும். காலை விட்டு போடு. அதான் வெந்துடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்க பொறிமா இருக்கு, எடுத்து போடு. அனல் அடிக்க போகுது. ஆமா, இங்க பாத்தியா சேனல்ல? ஆமா, போடுப்பா. திரும்ப தட்டு க்ளோஸ் தட்டு மூடிக்கலாம். மூடி விட. சுட்டுக்கு போறதா கையில அடுப்பு எரியுதா? கீழே அடுப்பு வேற வைக்கணும். வேற வைக்கவா? இல்ல இல்ல, அதுவே சுட இருக்கு. அந்த தண்ணி போதும்ல? கவுத்து போட்டு மூடு. மூணு வச்சு மூடு. மூடுமா? பாருங்க, கிளறி விடுங்க. சூப்பராக ஆயிடுச்சு கலரு. நல்ல வெள்ளையாக எடுத்து போகிறான். நல்லா பார்டர் சின்ன கலர். ஆத்தியரானா வேகலை, அது கொஞ்சம் உள்ள தண்ணி சமாயிட்டுது. பார்த்து தீக்கணும். தண்ணி ஊற்றி போகிறேன், சுடு தண்ணி. அது பரவாயில்ல, எடுத்துக்கலாம். சுடுது.
வா நீ பிடிக்காராதக்கா அப்படியே எடுத்துடலாங்க. புரியுதா கீழே ஊற்றுட்டு இப்படியே கூட ஊற்றுமா? அப்படி எப்படி எடுத்துமே சாய்ச்சிரும். அப்புறம் அந்த அந்த இறா எப்படி இதில் இருக்குமே அந்த பைப் மாதிரி அதை எடுத்துட வேண்டியதான் கருப்பு கலரில். இல்லைன்னா அது நர நர. இறால கூட சொன்ன இருக்குமா? இறால சொன்ன இருக்கும். இங்கே பாரு இருக்கும். நான் பார்த்ததே இல்லை. இங்கே பேர் இது வருது பேர். இதை எடுத்துடணும். அதை எடுத்தாச்சு. இப்போ நான் உடஞ்சிருக்குல்ல. இப்படி குத்தி பார்த்தா தெரிஞ்சிடும் கொழுப்பு இருக்கா இல்லையான்ட்டு. நான் எடுத்த வரைக்கும் வரல. ஆனால் சின்ன இறலாம் இல்லை இல்லை ஒருத்தர் வெந்து போட்டு வரல. இறாவுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரக பொடி, மிளகு பொடி, காரத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, குழம்புத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து. என்ன பண்ற? எதுக்கு இது? சும்மா அனுப்பு. எப்பா அந்த தோசைக்கல்ல வேற வாங்க பார்த்து வாங்க வச்சிருவோம். எண்ணெய் எடுத்துட்டோம் கொஞ்சமா. போதும். மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஊற்று. போதும். பெரிய சின்ன சின்னதாக போட்டு இது அடுக்கு என்ன வீட்டு அதுதான் வரல அந்த வெட்டில் வரைக்கும் வீட்டு வரணும். காலில் வந்து தள்ளி போகிறாங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை கல்லில் நம்ம ஊற்றிக்கலாம். என்ன தடவை தான் இல்லை எடுத்து போடுங்க கடை. டிக்காமல் போடணும். குயிக்காக போடணும். மசாலா நல்லா ஊறிட்டு இருக்குங்களா? உட்காரு உட்காரு. நீ எப்படி ஊற்றிக்கிறேன்? நான் எப்படி ஊற்றிக்கிறேன் பாரு. காட்டுங்க. ரெண்டாக போட்டுடலாமா? இல்லை இப்போ இதை
இது எதுவும் பண்ணாது, களைச்சி விட்ட மாரியே இருக்கட்டும்ப்பா. சுத்தில் வச்சிருங்க. கழிச்சு விடு. வேற சூடாக இருக்கும். சூப்பரா இருக்கு. நாங்க செஞ்ச மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி இன்னைக்கு இறா வறுத்து எடுத்துருக்கோம். செம்மையா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபி டிவி. இது எங்களோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எறா வறுவல் பண்ணியிருக்கிறோம். சாப்பிட்டு பார்த்தோம். எப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? வேறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் கிளிக் பண்ணுங்க.